உங்களை அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். இந்த வேளையில் கூட தேவனுடைய வார்த்தைகளும் மகத்துவமான காரியங்களையும் ஆண்டவர் இயேசு மீடியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக, இந்த நேரத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாக இந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால தேவன் பாதுகாத்து எல்லா காரியங்களையும் நம்மளை நடத்தி வந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட நம்ம கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம செபிக்கலாம். அன்பின் தேவனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில உண்மை நாங்கள் பார்க்குறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா அப்பா, நீங்கள் ஆண்டவரே அப்பா, நீங்கள் பேசும்படியாக அப்பா நம்முடைய எல்லா தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு புறப்பட்டு வரும்படியாக இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அநேக பேருக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, நீங்கள் எங்களுக்கு எல்லாவற்றிலும் கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிற கர்த்தாவே, நீர் எல்லாவற்றிலும் எங்களை நடத்துங்க கர்த்தாவே. எல்லா தூய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வெளில கூட நம்ம சில வசனங்களை நம்ம வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை எப்படி நம்மளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார், நம்ம என்ன கர்த்தருக்காக செய்யணும் என்று இன்னைக்கு வேதத்தை நிமித்தம் இதை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நேரத்தில் உண்மையாக தேவன் நம்மளை எல்லாவற்றிலையும் நம்மளை தேவன் நடத்தி கொண்டு வருகிற தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் நம்மளை அனாதைய விடாத தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை எல்லாவற்றிலையும் நம்மளுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும், வேண்டிய எல்லா பலனையும், வேண்டிய சுகத்தையும், எல்லா வகையான காரியத்தையும் தேவன் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு தந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை செம்மையான வழிகளை நடத்தி ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது எத்தனையோ இடுக்கங்கள், எத்தனையோ வேதனைகள் இருக்குது, எத்தனையோ கண்ணீர்கள் இருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்மளை கிருபையாக அவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய பிள்ளைகளாகட்டும், குடும்பங்களை எல்லாவற்றிலையும், நம்ம செய்கிற தொழிலாகட்டும், வேலைகளாகட்டும், நம்ம போகிற ஸ்தலங்களாகட்டும், எல்லா ரீதியிலையும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி ஒரு நன்மையால் ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மளை வைத்தவராக இருக்கிறார். அப்போது நம்ம மட்டும் ஒன்றி ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்க ஆசீர்வாதங்களில் பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம், பிறர்களுக்கு நம்ம செய்கிறோம், பிறருக்கு நம்ம உதவியாக இருக்கிறோம், பிறருக்கு நம்ம கொடுக்குறோம் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உண்மையாக தேவன் நம்மளை எந்த ரீதியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார், நம்மளை எப்படி போக சொல்றார், எப்படி நடக்க சொல்றார், எல்லா வகையுமான காரியத்தையும் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார், நம்மளுக்கு தெரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நினைத்து பாருங்க, ஒருவேளை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், ஒருவேளை தேவன் நம்மளை நடத்தாவிட்டால் நம்மளோட வாழ்க்கை என்ன கதி, நம்ம குடும்பம் என்ன? ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை கழுகு போல நம்மளை சுமக்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் நடத்துகிறவராக இருக்கார். இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். பிரசங்கியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல் நீ போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை நீ காண்பாய். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு என்றார் தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சில நாட்கள் கடந்த பிறகு நீ ஒரு பெரிய பலனை நீ பார்ப்பாய் என்று தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஒரு விவசாயி ஆகட்டும், சில காரியங்களை பார்க்கும்போது உளுந்த ஒரு நிலத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க. அந்த விதையை அவங்க விதைக்கும் போது அவங்க அந்த மண்ணை ஒரு பதம் பண்ணி அந்த மண்ணுக்குள்ள நல்ல ஒரு சீடு, நல்ல ஒரு விதையை என்ன பண்றாங்க, அதுல போடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த விதை அவங்க எந்த அளவுக்கு அந்த விதை போட்டு அவங்க பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகுறது என்றால் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பலன் அவர்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக காணப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, விதைத்த மனிதன்
நிலத்துல விதைத்த மனிதன் ஆகட்டும், ஒரு இதை நம்ம போடும் போதாகட்டும், அது என்ன ஆகுறதுனால் ஒரு மனுஷனுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. சிலர் 6 மாதம் ஆகும், சில வருஷங்கள் ஆகும், சில நாட்கள் ஆகும். ஆனா அந்த மனுஷன் அவன் பட்ட பிரயாசத்துக்கு, அவன் பட்ட காரியத்துக்காக அந்த இடத்துல என்ன ஆகுறது என்றால் அவனுக்கு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அதான் ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல நீ என்ன பண்ணு, போடு என்றார். உனக்கு நேரத்துல அது உனக்கு பலனை அழைக்கும் என்றார் நேரத்துல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மளுக்கு நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு நல்ல வேலையை கொடுத்துக்கிறார். சம்பாதிக்க வேண்டிய பலன் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். சம்பாதிக்க வேண்டிய ஞானத்தை கொடுத்துக்கிறார். நல்ல காரு, வசதி எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. ஆனா நம்ம எத்தனை பேருக்கு உதவியா இருக்கிறோம்? நம்ம குடும்பம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது? எத்தனை ஊழியத்துக்கு நம்ம கொடுக்குறோம்? எத்தனை ஊழியத்துக்கு நம்ம, என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்குது என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பேர்கள் என்ன பண்ணுகிறதுல சரியான ரீதியில விதைக்கிறது கிடையாது. நல்ல நிலத்துல அவர்கள் விதைக்காத நிமித்தம் தான் சரியான ரீதியில அவர்கள் ஆசீர்வாதம் பெறாம இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும். நம்ம நல்ல நிலத்துக்குள்ள விதைக்கிறவரா இருக்கணும். நல்ல இடங்களுக்குள்ள கொடுக்கக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். அதுலயே 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பாருங்க, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ அது உனக்கு தெரியாது. போதும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர், தேவனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது 8 பேருக்கு இல்ல 7 பேருக்கு இல்ல 5 பேருக்கு நீ பகிர்ந்து கொடு என்றார். நம்ம கொடுக்கிறோமா? நம்ம செயல்படுகிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில அதை நம்ம செய்கிறோமா? நம்மளால முடிந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவியா இருங்க என்றார். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இன்னைக்கு பாரமா இருக்கக்கூடாது, உதவியா இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு எத்தனை நன்மைகளை நம்மளுக்கு செய்தவரா இருக்கிறார், எத்தனை காரியங்களை நம்மளுக்கு கொடுத்தவரா இருக்கிறார், நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தவரா இருக்கார். ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தருக்கல்ல ஆண்டவர் 7 பேருக்கு இல்ல 8 பேருக்கு, உங்களால முடிந்தவருக்கு 2 பேருக்காவது 3 பேருக்காவது இல்ல ஒரு 2 குடும்பத்துக்காவது 3 குடும்பத்துக்காவது நம்மளால முடிந்தவளுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கும்போது எல்லா வகையான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. எல்லா வகையானதும் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுக்காம இல்லை, எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்மளோட வாழ்க்கையில இன்ன வரைக்கும் அந்த சுயம் நமக்குள்ள சாகப்படாம இருக்கிறது. எங்களுக்கு, நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு அப்படிதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நினைத்து பாருங்க, இன்னைக்கு வட மாநிலத்துலலாம் நீங்க போகும்போது, நான் அநேக ஊழியங்கள்ல நான் பார்க்கும்போது, சில மிஷினரிகளை பார்க்கும்போது, சில மிஷினரியோட குடும்பங்களை பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம எவ்வளோ இந்த பெங்களூருக்குள்ள ஒரு வசதியா இன்னைக்கு இருக்கிறோம், நம்ம எவ்வளோ வசதியா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் அந்த பஞ்சாப் சைடாகட்டும், காஷ்மீர் சைடாகட்டும், இந்த வட மாநிலத்தில் இருக்கிற சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கை குழந்தைய வைத்து கொண்டு எவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு இதோடு கூட இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம ஒரு குடும்பம் ஒரு தேர்ந்தெடுத்து, நம்ம இவ்வளோ லட்சம் கொடுக்கறது தேவையில்லை, ஒரு சின்ன உதவி அந்த இடத்துக்கு போய் சேரும் போது, அந்த ஊழியத்துக்குள்ளே போகும்போது அந்த குடும்பம், அந்த ஊழியங்கள் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு எப்படி நம்ம விதைக்கிறோன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு அநேக நம்ம யூடியூப் மூலியமா பார்க்குறோம், அநேக ஊழியர்கள் வராங்க, அநேக இதுகளை பார்க்குறோம். அதை பார்த்து நம்ம என்ன பண்றோம், அதன் நிமித்தம் சில காரியங்களை விதைக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு கண்ணுங்களுக்கு தெரியாம எத்தனையோ வில்லேஜுகள்ல, எத்தனையோ கிராமங்கள்ல எத்தனையோ குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கண் நோக்கி பார்க்கிறோமா? அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம், தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. உன் இடத்துல கொடுக்குறது 4 பேருக்கு என்ன பண்ணு, நீ பகிர்ந்து கொடு, 4 பேருக்கு கொடுந்தான் கர்த்தர் தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் வாழ்க்கையில. இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒன்று, என் நிமித்தம் ஆண்டவரே சபைகள் கட்டப்பட வேண்டும், என் நிமித்தம் ஊழியங்கள் தாங்கப்பட வேண்டும், என் நிமித்தம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கும் போது, தேவன் மீதியான காரியங்களை உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தேவன் தருகிறவரா இருக்கிறார். எப்போதும் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, நம்மளை விட மாட்டார், எப்போதும் நம்மளை கைவிட மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த இதுலயே நம்மளுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்கு கொடுக்கிறவர்களா நம்ம மாறும் போது
தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இதுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு, 8 பேருக்கு 7 பேருக்கு என்ன பண்ணு, நீ பகிர்ந்து கொடு. நான் சொல்ல, தேவனுடைய வசனமே சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார், வாங்குறது காட்டிலும் கொடுப்பது பெருசு என்றார். தேவனாகிய கர்த்தரே சொல்றாரு, வாங்குறது காட்டிலும் கொடுப்பது பெருசு என்றார். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம், விதைக்கிற ஒரு குடும்பமாக நம்ம மாற வேண்டும். ஆனா நம்ம இன்னொன்னு ஆண்டவர் சொல்லுது, தேவ ராஜ்யத்துக்காக தேவனுக்காக கொடுக்கிற காரியம் ஒன்றும் வீணாக போகாது, அது ஒன்றும் நஷ்டமாக போகாது, ஒன்றுமே நஷ்டமாக போகாது. அதுக்கு வேண்டிய பலனை, அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் உன் குடும்பம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அப்படியாக கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுபடி செயல்படும் போது இன்னைக்கு உண்மையாக ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கு. அந்த சொல்றாரு, எந்த அளவுக்கு அழகப்படுமோ அந்த அளவுக்கு உனக்கு அழகப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கூடு, கர்த்தர் உண்மையில பிரியமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம், ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, அது செய்ய முடியல. அப்ப நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும், எப்படி சில காரியங்கள் தேவன் நம்மளுக்கு செய்வார். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்தாதான் நம்மளுக்கு சில காரியங்கள் நம்மளுக்கு தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டோடைய இடத்துல நம்ம இன்னைக்கு இந்த வசனத்தை ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், இந்தபடி நீங்க என்ன பண்ணுங்க, 4 பேர் 5 பேருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொடுங்க, ஆசீர்வாதமாய் கொடுங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று பாருங்க, உபாகத்துல ஒரு வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் 18வது வசனம் நம்மளுக்கு அருமையாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. பாரு, தேவனாகிய கர்த்தரை நம்ம நினைக்கணுமா? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடியாக தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு இந்த நாள் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்க வேண்டிய பலனையும் தேவன் என்ன பண்ணுகிறாரா, நம்மளுக்கு தரக்குரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. என்னென்ன ஆண்டவர் கொடுக்கிறாரா? முதல் தேவனாகிய கர்த்தரை நம்ம நினைக்க வேண்டும். 2வது நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், உன்ற சங்கதிகளை ஆசீர்வதிப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு வேண்டிய சம்பாதிக்க வேண்டிய பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் உண்டாக்குறவரா இருக்கிறார். அவர் சொன்னாகும், அவர் கட்டளையிட்டா நிற்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இது என் பலத்தை தான் நான் செய்யறேன், என் பலத்தை தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் பலத்தை தான் நான் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும்போது மனைவியர் சொல்லுவாங்க, என்னாலதான் இந்த குடும்பம் நடந்து கொண்டிருக்கு, என்னாலதான் இந்த குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. சில கணவர் சொல்லுவாங்க, நான் வேறு சிந்தி சம்பாதித்தால்தான் இந்த குடும்பம் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. யாருடைய இதுல உழைப்பு இல்லை, தேவன் நம்மளுக்கு கொடுக்கலன்னா, பலன் கொடுக்கலன்னா நம்மளால ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அப்போ இந்த நாள் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு பணம் வருது, நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது என்றால் அது யார் கொடுக்கிறது என்றால் தேவன் கொடுக்கிற காரியமா இருக்கிறது. அப்போ நம்ம இதுல இருந்து தேவனுக்கு எவ்வளவு நம்ம கொடுக்கிறோம், இதுல இருந்து இடத்துல எவ்வளவு பேருக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கிறவங்களா இருக்கிறோம் என்று நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு, நாளைக்கு என்ன நடப்பது என்று நம்மளுக்கு என்ன பண்ண தெரியாது நம்மளோட வாழ்க்கையில. ஆனா தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எனக்கு பலனை கொடுக்கிறார், சம்பாதிக்க வேண்டிய பலனை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஞானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸிங் வருது என்றால், ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஒரு காரியம் வருகிறது என்றால் அது தேவன் கொடுக்கிற காரியமா இருக்கும். அது தேவன் கொடுத்த ஒரு நன்மையான காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு வேண்டிய பலனையும் வேண்டிய எல்லாத்தையும் தரக்கூடிய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமும் மகிமைப்படுவதாக. அதனால நம்மளுடைய வேத வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த பூமியில என்ன பண்ணுகிறாதா, நம்ம ஒன்றுமே என்ன பண்ணுகிறாதா, சேர்த்து வைத்துக் கொள்ளாதீங்க என்றார். அடுத்தது ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் முதலாவது நம்மளுக்கு பலனை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? நம்ம மத்திய 6வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க.
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. இங்கே பூச்சியும் துருவும், உங்களுக்கு பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலும் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அங்க பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, கெடுக்கவும் இல்லை. அங்க திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய பொக்கிஷத்தை எங்க ஆண்டவர் வைக்க சொல்றார் என்றால் பரலோகத்துல வைக்கணும் என்று சொல்றார் ஆண்டவர். பூலோகத்துல இல்ல. இந்த பூலோகத்துல நம்ம என்ன அரண்மனையில வாழ்ந்தாலும், என்ன அழகான வீட்டுல வாழ்ந்தாலும், ஏசி ரூம் எதுல வாழ்ந்தாலும், வாழ்க்கையில வாழ்ந்தாலும் எல்லாமே ஒரு நாள் விற்று போகிற நாட்கள் வருகிறது. ஒரு நாள் தேவனோடு கூட போக குறிக்கிறது. ஒன்றும் நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த இடத்துல இருந்து ஏற்றுக்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒன்றும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொண்டு போக முடியாது. இன்னைக்கு நம்முடைய பலன், நம்முடைய காரியங்கள், நம்முடைய உழைப்பு, நம்முடைய கொடுக்கிற காரியங்கள், விதைக்கிற காரியங்கள், தேவனுக்கு செய்யற காரியங்கள் எல்லாம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு தேவன் நம்மளுக்கு பரலோகத்துல வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அம்மா அழகான ஒரு வீட்டுக்குள்ள தன்னை வீட்டில் என்ன பண்ணாங்களாம், கத்தியா பணத்தை ஒரு பொட்டிக்குள்ள என்ன பண்ணாங்களாம், சேர்த்து வச்சாங்களாம். ஒரு சில நாட்கள் சேர்த்து வச்சு சில நாட்கள் சில காரியத்துக்காக நம்ம எடுத்துக்கலான்னு ஒரு ட்ரங்க்ல போட்டு ஒரு இரும்பு பொட்டிக்குள்ள வச்சுட்டு அந்த பணத்தெல்லாம் வச்சாங்களாம். யாருக்கும் கொடுக்காம எல்லாம் சேர்த்து அந்த பணம் வச்சாங்களாம். அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கெல்லாம் தேவையா இருக்கும் போது அந்த பணத்தெல்லாம் அந்த ட்ரங்கை ஓப்பன் பண்றாங்களாம். அதுல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது செதில், எறும்பு எல்லாமே சாப்பிட்டு துண்டாக அந்த நோட்டெல்லாம் என்னாச்சான், சேர்த்து வச்ச எல்லா பணமும் அந்த இடத்துல போகக்கூடியதா இருக்கிறது. ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க அழுகுறாங்க, தேம்புறாங்க, ஐயோ என் பணம்லாம் போயிடுச்சு. ஆனா இதுல ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய காரியங்கள் எங்க இருக்கணும் என்றால் பரலோகத்துல மிகுந்த ஒரு பொக்கிஷத்தோடு நம்ம வைக்கிற காரியமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல எது சேர்த்து வச்சாலும், எது பண்ணாலும் அது நம்மளுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. தேவன் வரும்போது அதை விட்டு போகக்கூடியவங்களா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தேவை, பணம் தேவை, பொருளாதாரம் தேவை. ஆனா அதை நம்மளுக்கு கொடுக்கறதுல 4 பேருக்கு பகிர்ந்து நம்ம கொடுத்து அதுல நம்ம சாப்பிடும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஐஸ்வர்யன் ஒரு மனுஷன் தானா. அந்த ஐஸ்வர்யம் பார்க்கும்போது அவனை தேவன் படிப்படியா அவனை உயர்த்தி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு போனாராம். பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்போது, அந்த விசுவாசிக்கு ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்போது அவனுக்கு பல கோடி, பல லட்சங்கள் அவனுக்குள்ள வந்த காரியமா இருந்ததாம். அப்போ இவனுக்கு இந்த பணம் அவனுக்குள்ள வரும்போது, அந்த பண காரியங்கள் வரும்போது அவன் என்ன பண்ணானா, தேவனை மறுக்க ஆரம்பித்தானா. அப்போ ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, அந்த ஐஸ்வர்யனைய பார்க்கக்கூடியதுக்கு போனாராம். அப்போ அந்த ஐஸ்வர்யங்கிட்ட போய் சொல்றாங்களாம், இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அப்போ அந்த ஐஸ்வர்யம் என்ன சொல்றான்னா, இந்த ஊழியக்காரர்களுக்கு வேலையே இல்லை, எதனா தேவையோட தான் வந்திருப்பாங்க, நான் இல்லை போய் சொல்லுன்னு சொன்னாராம். இந்த மனுஷங்கிட்ட சொன்னார், இந்த ஊழியக்காரர்கிட்ட இந்த நபர் சொன்னாராம் அவர் இல்லைன்ட்டு. அப்போ இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அந்த கோடீஸ்வரனுக்கு, அந்த மனுஷனுக்கு நான் ஒன்று கொடுக்குறேன், அந்த நான் ஒரு காரியத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்போ அந்த விஷயத்த போய் இந்த மனுஷன் சொன்னானா, இந்த ஐஸ்வர்யன்ட்ட சொன்னானா, அந்த ஊழியக்கார் உங்களுக்கு என்ன ஒன்று கொடுக்க போறானா. இந்த மனுஷனுக்கு ஒரே ஆச்சரியமா, என்னடா இது, நான் இத்தனை கோடி பணம் வச்சிருக்கேன், இவ்வளோ லட்சத்துக்கு நான் அதிபதியா இருக்கிறேன், இந்த ஊழியக்காரர் எனக்கு என்ன கொடுக்க முடியும் என்று என்ன பண்ணாராம். சரி, அவர் வேகமா கூப்பிடு வீட்டுக்குள்ள. அப்போ வீட்டுக்குள்ள வந்தாராம். அவங்கள 2 பேரும் உட்காந்து பேசியிருந்தாராம். அப்போ இந்த ஐஸ்வர்யம் கேட்டானா, என்ன நீ எனக்கு கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்னு. அப்போ அவரோட ஜோப்ல ஒரு குண்டு பின்னை எடுத்து கீழே போட்டாராம். அது சொன்னாராம், உன்னால முடிஞ்சா இந்த குண்டு பின்னை நீ பரலோகத்துக்கு கொண்டு வான்னு சொன்னாராம். புரியுதுங்களா? இந்த உன்னால முடிஞ்சா இந்த குண்டு ஊசியை நீ என்ன பண்ணு, பரலோகத்துக்கு கொண்டு வான். அப்ப நம்ம ஒரு குண்டு பின்ன கூட நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது.
எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் நம்மக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு இதுவாகட்டும், நம்மளோட சம்பாதனையில், நம்மளுக்கு கொடுக்குற ஐஸ்வர்யத்தில், நம்மளுக்கு கொடுக்குற தேவன் பணத்தில் 4 பேருக்கு பகிர்ந்து கொடுங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது 4 பேருக்கு ஐஸ்வர்யமாக, 4 பேருக்கு அது ஒரு துக்கத்தை போக்கக்கூடியமாக இருக்கும். 4 சபைகளை கட்டும்படியாக, அநேக ஊழியர்களுக்கு போஷிக்கிறவர்களாக நம்முடைய குடும்பங்கள் இந்த நாட்களில் எழும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னும் ஆண்டவருடைய வருகை நம்மளுக்கு கிட்டையாக இருக்கிறது. தேவன் எப்போ வருவார் என்று தெரியாது. நம்ம இருக்கிற இந்த கொஞ்ச நாட்கள், இந்த கிருபை நாட்கள்ல நமக்குள்ள இருக்கிற சில காரியங்களை விதைத்து அநேக காரியங்கள், அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இதுல தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் என்ன விரும்புகிறார் என்று பார்க்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் அதுல 5வது வசனத்தை நம்ம ஒரு தடவை வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவர் சொன்னார், பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்க என்றார். உங்களுக்கு இருக்கிறது போதும் என்றார். ஆண்டவருடைய வசனம் சொல்றது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என்றார். தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் என்னவா இருக்கிறது? தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். நம்முடைய விருப்பங்களை தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். நம்முடைய காரியங்களை தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம எது மேல ஆசையா இருக்கிறோம், எதை நம்ம காரியங்களை செய்கிறோம், எதை நம்ம பண்ணுகிறோம் என்ற காரியங்களை தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ பண ஆசை இல்லாதவனாய் இருன்னு சொல்ற. இருக்கணும், பண ஆசை உள்ளவன இருன்னு சொல்ல, இல்லாதவனாய் இரு என்றார். இருக்கிறது போதும் என்று நீ எண்ணு என்றார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாரோ ஆண்டவர் அதுல திருப்தியா இருங்க, அதுல திருப்தியா இருங்க. அதுல இருந்து நீங்க விதைச்சு பாருங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தேவன் உங்களுக்கு வர பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக பேர்களுக்கு இருந்தும் கொடுக்க முடியாம இருக்கிறது. அநேக பேர்களுக்கு இருக்குது, அநேக விஷயங்கள் இருக்கிறது, கொடுக்கறதுக்கே அந்த மனசு, அந்த காரியங்கள் வரகிறதுல. ஆனா இல்லாத நம்ம கிட்ட இல்லை, ஆனா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு. அதுக்காக தேவனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிறவளா இருக்க வேண்டும். அப்போ தேவன் சொல்றாரு, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேல என்ன பண்ணு, நீ போடு என்றார். உன் கேட்ட நேரத்துல உனக்கு அந்த பலனை நான் வர பண்ணுவேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு இருக்கிற 4 பேருக்கு 8 பேருக்கு நீ பகிர்ந்து என்ன பண்ணு, குடு. நாளைக்கு என்ன நடப்பதென்று உனக்கு தெரியாது என்று தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்குறோம், எத்தனை பேருக்கு நம்ம விதைக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுக்கோ நம்மளோட வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருக்கிறோம், பண்ணி கொண்டிருக்கோம், நஷ்டமாய் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பரலோகத்தின் நம்முடைய காரியத்துக்காக, தேவனுக்காக நம்ம இறங்கி நம்ம செயல்படும் போது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் நம்முடைய வீடுகளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இன்னும் ஒரு கடைசி ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிட்டு நம்ம ஜெபிக்கலாம். நேரத்துல சங்கீதம் 112 2-3 வசனத்தை வாசிப்போம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவனோட சங்கதி பூமியில பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாமே நமக்குள்ள நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனா நமக்குள்ள இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ணல, சரியான ரீதியில விதைக்கல. ஆண்டவரே சொல்றாரு, நம்மளுடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு கொடுக்கிற காரியமா நம்ம இறங்கும் போது தேவன் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உண்மையாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் தேவன் இதை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாத்திலும் நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கிறவர்களா, விதைக்கிறவர்களா நம்ம வாழ்க்கை மாறும் போது நம்முடைய குடும்பங்களும் கர்த்தர் எல்லாத்திலையும்
ஐஸ்வர்யத்திலையும் அவர் வேண்டிய எல்லாத்திலையும் தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த வேலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, உன்னுடைய ஆகாரத்தின் தண்ணீர் மேலே நீ போடு என்று சொன்னபடியாக தேவனே, அது நேரத்தில் உனக்கு பலனை வரப்பணும் என்று சொன்னபடியாக தேவனே. அப்பா, உண்டு இருக்கிறது 4 பேருக்கு நீ பகிர்ந்து நீ குடு என்று சொல்லப்பட்டுகிறதப்பா. நாளைக்கு என்ன நடப்பது என்று எங்கள் வாழ்க்கையில் தெரியாத ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கொடுக்கிறவர்களா ஆண்டவரை, விதைக்கிறவர்களா, அநேக ஊழியங்களை எழுப்பி கற்றுகிறவர்களாக, அநேக காரியங்களை செயல்படுகிறவர்களாக என் குடும்பங்கள், என் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.